மெய்வெளி முத்துமுகமது அண்ணா அவர்களை வெற்றி பேருரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அண்டமும் மதிப்பாதாளம் அகிலமோதமரர் மற்றும் கண்டனால் யோனி தோற்றம் கலிக்கோனா உடலோ சங்கம் தொண்டலே மனிதன் சுத்த துறையிருதயத்தில் அன்றி விண்டங்கோ வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே. ஆரியர் சமயத்திற்கும் அறிவுரை தெய்வமாகி ஆரியர் குடி பிறந்தார் அனைவர்க்கும் தந்தையாகி நேரிய கலைகட்கெல்லாம் நிரந்தர நாதனாகி சிறிய வலியன்னாவை செலுத்திடும் தேவதேவே. ஆரைந்தும் ஒருவருக்கு அருளிய அமுதைத்தாரே ஊரைந்து மூன்று மெட்டன் உரைத்தனை ஒருவருக்காய் பார்தனில் அதனை பெண்ணும் பகர்ந்தனை எட்டிரண்டாய் கூர்ந்த ஒன்றினிலே இன்னும் கோடியாய் பிரித்தாய் போற்றி. தை மாத கிளச்சபை இந்த பாவூர் சத்திரத்திற்கு வந்து இருக்கும் மெய்மனத்தில் இருக்கும் ஜீவப்பெரியர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த உலகத்துல தன்னறிவுல சாய்பவன் அறிவில்லாதவன். நம்மளாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அறிவு இருக்குன்னு நம்ம செஞ்சுக்கிட்டு போனோம்னா அது கடைசியில போய் அது நஷ்டத்திலேயே முடியும். அதுக்குத்தே தன்னறிவுல சாயிறது அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மெய்ஞான ஆசான் அறிவில் வழி செல்பவன் அறிவுடையவன். ஒரு மெய்ஞான ஆசானுடைய அறிவை நம்ம கேட்டு அதன்படி நடந்து போனோம்னா அது அறிவு உள்ளவன். அவனே தேவ அறிவு பெற்றவன். அளவிடக்கரிய ஈசனையும் அளவிட இயலாது. ஆனால் தேவ அறிவின் தரத்தை யாரும் அளவிடவே முடியாது. ஆகவே சீரியர் என்பதும் தீயர் என்பதும் சேரின தீர்க்கையால் ஏற்படுத்துகிறது. நம் முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு ஒரு 30-40 இப்ப இந்த பழமொழி இல்ல, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லி இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு 30-40 வருஷம் இருக்கும். இப்ப அந்த பழமொழி யாருமே சொல்றது, இப்ப பழமொழி சொல்றதுக்கே கிளவியில காணா. சொல்றதுக்கு தெரிஞ்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. தெரியலன்னு சொல்லாதீங்க, சொல்லுவாங்க. சொன்னாலும் எங்க யாரு கேட்கிறா, இந்த கேடுக்கு வேற வேலையே இல்லைன்ட்டு போயிருக்க. மொபைல்ல என்னத்தை போட்டாலும் மொபைல்ல போட்டாலுங்க அதை யாரு அதை பாக்குறது இல்ல. அத திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு அந்த காலத்துல சொன்னாங்க. இப்ப எனக்கு விவரம் தெரியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தகப்பனார்லாம் ரெகுலர் இருந்தவங்க, மாமாமார்கள்லாம் மலேசியாவில் இருந்தாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கப்பல், அப்ப பிளேன் போக்குவரத்து கிடையாது அந்த காலத்துல, கப்பல்லதான் போகணும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுங்கன்னு அழிபொருள்களை தான் அவங்க பூரா நினைச்சாங்க. திரவியம் தேடு அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, பொண்டாட்டி என்ன நினைக்கும், புருஷன் கொண்டு வந்துடுவாரு, நகை நல்லா கொண்டு வந்துடுவாரு, பணம் கொண்டு வந்துடுவாரு, மாச செலவுக்கு பணம் அனுப்பிடுவார். இதுதான் அவங்க நினைப்பாங்க. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்ன அர்த்தம் அன்னைக்கு இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம மெய்வெளி சபையில சேர்ந்த மக்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. திரவியம் தேடி என்றால் உலகத்தவர்கள் இந்த அழிந்து போகின்ற பொருளைத்தான் நினைக்கிறார்கள். அது அல்ல, ஒரு தேவ ஆசாரை தேடி அடைந்து அவர்களது திருவடிகளை நன்றாக பற்றி, லேசா கிடையாது, நன்றாக பற்றி பணிந்து நின்று நித்திய தேக சொத்தாகிய ஜீவரத்தினத்தை கைபோடுவதைத்தான் அந்த பழமொழி குறிக்கிறது. இப்ப வெளியில யார்த்தையாவது கேளுங்க, இந்த ஆன்சர் யாருமே சொல்ல மாட்டாங்க.
திரைக்கடல் ஓடியும் தெரியும் வெளிநாட்டுக்கு போனாலும் படம் சம்பாதிக்கிறீங்க அதையா சொன்னாங்க. நீ ஏயா சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இதுவே உண்மையான அர்த்தம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவாசானை தேடி அடைந்து அவர்களது திருவடிகளை நன்றாக பற்றி பணிந்து நின்று நித்திய தேக சொத்தாகிய ஜீவரத்தினத்தை கைப்போடுவதைத்தான் அந்த பழமொழி குறிக்கிறது. யாருக்கு தெரியும்? தெரியாது. நம்ம மெய்வெளி மக்களை தவிர மெய்வெளியிலே ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஊர்ல கொஞ்சம் வர்றாங்க போறாங்க, சாலையில் என்பதுக்கு ரெகுலரா வரணும், வந்து போய் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த இதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கிளை சபைக்கு வரணும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்கெல்லாம் மதுரையில இருந்து நாங்க வந்திருக்கோம். நாங்க 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு போட்டு, அது இன்னைக்கு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, முகூர்த்த நாள். எல்லா பஸ்ஸுக்கும் நாங்க வரும்போதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு, இன்னைக்கு எல்லா பஸ்ஸுக்கும் ஃபுல்லா வருது. கடைசியில் என்ன கேட்டா பெர்த் இருக்குன்னு, நாங்க ஒன்றும் நோயாளி இல்லையான்னு சொல்லி இறங்கிட்டோம். எப்படி நாங்க படுத்துக்கிட்டே வர முடியும்? படுத்துக்கிட்டே இது பண்ணி கடைசியில் எங்களை செங்கோட்டையில் இறக்கி கூடவா வேணாம்னு சொல்லி இறக்கி வந்துட்டோம். ஏன்னா 3வது பஸ்ஸில் ஏறி வர்றோம். கடைசியில் இங்கே வந்தோம்னா இந்த பாலம் கட்டுறேன் மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் கட்டுறேன்னு நாங்கள் வேலைக்கே போக முடியல. எல்லாம் இடைஞ்சல், எந்த பக்கம் பார்த்தாலும் இடைஞ்சல், எங்கிட்டு பார்த்தாலும் ஜன நெருக்கடி இருக்கு. இம்புட்டு ஜனங்க எங்கிட்டா இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அம்புட்டு 2 வீலரு காரு எல்லாம் நிற்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவூர் சேத்திரத்துக்கெல்லாம் நாங்க போன மாசம்லாம் நாங்க கார்ல வரப்போது வந்துட்டோம். இப்ப பஸ்ல வந்த உடனே அந்த பக்கம் இந்த பாலை ஏறாம எங்கிட்டோ சுத்துறாங்க. நான் சொன்னேன், அண்ணே எங்கிட்டோ சுத்திட்டு போறாங்க, 11 மணித்தையும் போவாங்க இவ்வளவு இல்ல ஷார்ட்கட்டா போயிருந்தாப்புல. எப்படியோ கொண்டு நான் அப்பவும் சொல்லி, தெய்வ அருளால் நமக்கு கிடைக்கணும்னா கிடைக்கும், கவலைப்படாம இருப்போம்னே. எது நடக்குமோ அது அவங்கதான் நடத்துறாங்க, நம்ம கையில எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நாங்க அங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கிருபையில தான் வந்திருக்கோம், இல்லைன்னா வர முடியாது. என்ன ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கிறோம், அவ்வளவுதான் காரணம். அந்த ஜீவரத்தினத்தின் பொருளையே அதன் உன்னதத்தையும் நம் மனித அறிவு கொண்டு அளவிட முடியுமா? முடியாது. தன்னுடைய நாதத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் சேர்த்து வைத்ததின் விளைவாகத்தான் ஜீவரத்தினம் வளர்கிறது. நாகரத்தினம் ஜீவரத்தினம் சொல்லி கேட்டிருப்பீங்க. நாகரத்தினம் அப்படிங்க போகும்போது நாகப்பாம்புனுடைய விஷம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விஷம் யாரையுமே தீண்டாம இருந்தா தான் அந்த பாம்பு நீளமா உள்ளது. குறி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க இந்த அளவுக்கு வரும், ஒரு சன்னு கூட கொஞ்சம் கூடத்தே இருக்கும். அதுதான் அந்த ஜீவ ரத்தினம் அதுக்கு இருக்கும். அது என்ன, இரவு நேரத்துல இறதேட போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்லை கக்கி வச்சுட்டு போய் இறதேடும். இறதேடி முடிச்சோன்னா அந்த கல்லை எடுத்து முழிக்கிறோம். அதுக்கு அந்த நாகரத்தினங்கிறது அதே நாகரத்தினம். இப்ப நம்ம தெய்வம் ஜீவரத்தினம் இருக்கணுங்கிறாங்க. ஜீவரத்தினங்கிறது என்ன? ஜீவரத்தினங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய நாதத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் சேமித்து வைத்ததின் விளைவாகத்தான் ஜீவரத்தினம் பிறக்கிறது. ஆனால் இவன் நாதத்தை வீணடித்து விட்டால் அவனுக்கு ஜீவரத்தினம் பிறக்காது. ஏன்னா வீணடிக்கிறதுல இன்னைக்கு நிறைய ஆளுக இருக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான எண்ணம் யாருக்குமே இல்லை. அதை சொன்னோம்னா, நீங்க என்ன எங்க புருஷன் முண்டாட்டி பிரிக்கலான்னு பாக்குறீங்களா, ஏதோ திட்டம் போட்டு சதி பண்ணி வந்திருக்கீங்க, இந்த பேச்செல்லாம் எங்கள்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன அவங்க சொல்றாங்கன்னா, அந்த ஜீவரத்தினம் எப்படி பிறக்குதுன்னா, அவங்க ஒரு துளி கூட வீணாக்காம இருந்தாங்கன்னாத்தே அவங்களுக்கு இன்னொரு கண்ணு பிறக்குங்கிறது நம்ம வாக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. 3வது கண் வரும் அப்படின்னு. அதைத்தான் இங்க சொல்றாங்க, அவனுக்கு ஜீவரத்தினம் பிறக்காது, அது மேலும் விளைந்தால் அவனுக்கு இன்னொரு கண் பிறக்கிறது. அது விளைய 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 என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு கண்ணுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பண்டைய காலத்துல சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருந்துச்சுன்னு சொல்லி புராணங்கள்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க. வர நிற்கின்ற புது யுகத்தில் தேவமுத்தி அளக்கப் பெறுகிற அது நேரம் நம் தேவ மக்களும் இந்த அனுத்திய உடலை மாற்றிக்கொண்டு அழியாத நித்திய உடலை பெற்று வருவதனால் நம் மக்களுக்கு அனந்தன் என்ற நாமம் பெற்றது. அதாவது வர நிற்கின்ற புதுயுகத்தில் தேவமுக்தி அளக்கப் பெறுகின்ற அது நேரம் நம் தேவ மக்களும்
இந்த அழுத்திய உடலை மாற்றி கொண்டு அழியாத நித்திய உடலை பெற்று வருபவர்களாதனால் நம் மக்களுக்கு அனந்தன் என்ன. இப்ப மேவெளியில வந்து பாத்தீங்கன்னா அனந்தர் பட்டம் கொடுப்பாங்க, அனந்தகி பட்டம் கொடுப்பாங்க. அன்னைக்கு குருபுரான் இருக்க போகும்போது கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி யாருக்கும் காசாய் கொடுக்கறது இல்லை, தலப்பா கொடுக்கறது இல்லை, வெள்ளை தலப்பாதையும் கட்டுறோம். அன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா அவங்க வந்து அழியாத உடலை பெற்று வருபவரால் நம் மக்களுக்கு அனந்தன் என்ற நாமம் பெற்றது. இந்த அனந்தன் பட்டம் கொடுத்துட்டாங்கன்னா இன்னார் அவங்க பேரை போட்டு இன்னார் அனந்தர், அனந்தகி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பூராவும் அன்னைக்கு காசாயம் கொடுத்துருப்பாங்க. காசாய தீட்சை கொடுத்துதான் தெய்வம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா காசாயமே கொடுப்பாங்க. இந்த காசாய தீட்சை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, அதுல நான் வந்து இஸ்லாமிய குலத்துல பிறந்ததுனால நான் தப்பிச்சேன். ஏன்னா எனக்கு தீட்சை கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து மவுத்துன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த இறந்ததை வந்து எங்க இஸ்லாத்துல வந்து மவுத்துப்பாங்க. மவுத்துங்க போகும்போது நாங்க வந்து எரிக்கிறது இல்லை, மண்ணடக்கம் பண்றோம். இன்னைக்கு சாலையில எப்படி மண்ணடக்கம் பண்றாங்களோ அதே பிரகாரம் தான் நாங்க இஸ்லாத்துலயும் வந்து மண்ணடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மட்டும் அன்னைக்கு வந்து நட்சத்திரம் இருந்துட்டு சொல்லி, டே அவங்களுக்கு வேணாடா காசாய தீட்சை, அவங்க எப்போ நம்ம முறைப்படாதே அவங்க செய்கிறாங்க இருந்துட்டு போறாங்கன்ட்டு விட்டுருவாங்க. இந்த காசாய தீட்சை ஏன் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஹிந்துக்களா, அதாவது ஹிந்துக்கள்னு சொல்றா இன்னைக்கு இப்போ 67 ஜாதின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இப்போ 2 ஜாதி வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் போனாலும் மிச்சம் 67 ஜாதி இருக்குது. நான் செட்டியார் தேவர் அது என்னமோ ஜாதி சொல்றாங்க. என்னன்னா சில பேர் எரிச்சிடறாங்க, சில பேர் என்ன பெரும்பாலானாலும் எரிச்சிடறாங்க. ஏயா எரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, எரிச்சா தானே அந்த ஜோதி வந்து ஜோதியோடு சேரும். அவை சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எரிச்சா தான் அந்த ஜோதி ஜோதியோட சேரும். அதை அறியாமையே செய்யறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம மெய்வெளி சபையில சேர்ந்தவர்களும் சரி, இப்ப இன்னைக்கு வரக்கூடிய நன்மனத்தினர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இறந்த உடனே வந்து மண்ணடக்கம் தான் பண்ணணும். இன்னைக்கு நாங்க சாலையில வந்து வேதம் போதும் பாடசாலைன்னு சொல்லி அங்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அடக்கிறதுக்கு ஏன் இங்க வர்றாங்க? இங்க என்ன சுடுகாட்டில் வந்து எரிச்சுக்குவேன், எரிச்சு கடைசியில் ஒரு டம்ளர் சாம்பலை கொடுப்பேன். மதுரையில பாத்தீங்கன்னா மின்சார சுடுகாடுன்னு வச்சிருக்காங்க. உள்ள தள்ளி விட்டவுடனே 2 நிமிஷத்துல 3ஆம் நிமிஷத்துல ஒரு டம்ளர்ல கொடுக்குறேன். இதாண்டா உங்க அப்பே, இது உங்க ஆத்தா அப்படின்ட்டு. அந்ததுக்காக நம்மளை படைச்சா இல்ல. அதாவது இஸ்லாம் மதத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மையத்தை போய், மையத்துங்கிறது இறந்த உடல், அதை அடக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் 40 அடி வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹு தாலா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ரூஹு கொடுத்து எழுப்பி நீ நல்லது கெட்டது என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கிறதாக எங்க அஜர்த்துமாருக்கு சொல்லுவாங்க. இந்த பாய் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அஜர்த்துமாருக்கே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எழுப்பி அந்த வசனங்கள் உள்ளதே சொல்ல தெரியும். ஆனா எதுக்காக வந்து அது கேட்கிறாங்கன்னா, உனக்கு நான் 1 கோடி காலம் நான் குடி இருந்தேன், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் குடி இருந்தேன், என்னை பாத்தியாப்பா? பார்க்கல. அப்ப நீ விழிக்குருடனா தானே இருக்க. என்ன நான் சொல்றது? அப்ப அதை எழுப்பி கேட்கறதுக்கு தான் இப்ப எங்க நீங்க சில பேர் வந்து எங்க முஸ்லீமுடைய இதுக்கு கூட போயிருந்துருக்கலாம், அடக்க ஸ்தலத்துக்கு கூட போயிருக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு குச்சி பாரி வச்சு பாயெல்லாம் போட்டு இது பண்ணி ஏன் அதுன்னு சொல்லி கேட்டோம்னா, அப்பத்தான் பிஸ்முகால்னு சொல்லுவாங்க. பிஸ்முகால்னா மண்டிட்டு உட்கார்றதுக்கு பேரு பிஸ்முகால். அதில் போட்டு உட்காருவாங்க. ரசூல்லா வந்து அவங்களை எழுப்பி விட்டு கேள்வி கேட்பாங்க. அப்படின்னு கேள்வி கேட்பாங்கன்னா அவங்க கேட்கறது, நான் உனக்கு கொடுத்த அமானியத்தை கொடுத்த நீ என்னப்பா நீ என்கிட்ட செஞ்ச, அதை செய்யாம நீ இங்கே வந்து படுத்துக்கிட்ட, என்னை நீ பாத்தியா? ஒரு நாள் பாத்தியா? இப்ப இந்த விழிக்குறோட நான் இருந்துகிட்டு இருக்கியே, அதை சொல்றதுக்குதான் அவங்க வந்தாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லிடுறாங்க, கேள்வி கேட்டு நல்லது செஞ்சா அதுக்கு, தீயது செஞ்சா இதுக்குன்னு இவங்களா ஒரு சப்ஜெக்டை பிரிச்சுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சாதான் சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்றேன்னா, எனக்கு வந்து குருபரமான் இருக்க போகும்போதே நாங்க சாலைக்கு போய் இருந்து அவங்களுடைய வாக்கியத்தை கேட்டு இது பண்ணதுனாலதான் இவ்வளவு சொல்றேன். இப்ப எனக்கு தெரியாம இருந்துச்சு, நானா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இவர் என்ன வந்து சம்பந்தம் இல்லாம பேசுறாருன்னு சொல்லித்தானே நினைப்பீங்க. உண்டா இல்லையா? அதனால வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாது, இந்த அஜர்குமார்களுக்கு தெரியாது. இப்படித்தான் குரான்ல போட்டிருக்கு, நாங்க சொல்றோம். வேற நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல வந்து நம்ம இப்ப எங்க இஸ்லாத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்த உடனே கசப்பு மாத்தணும்பாங்க. என்னையா கசப்புன்னு சொல்லி கேட்டோம்னா,
நஜீஸும்பாங்க. நஜீஸ் ஏயா வருது அப்படின்னா அது எல்லாருக்குமே வரும். அப்ப எதுக்கு நீ 5 நேரம் தொழுகிற, ஹஜ்ஜுக்கு போற, இது குர்ஆனையும் ஓதுற? நஜீஸ் எல்லாத்துக்கும் வருதுன்னு சொல்றீங்க, எல்லாத்துக்கும் வருதுன்னா நீயே அதை செய்யற அப்படின்னு கேட்டோம்னா அது இஸ்லாத்தினுடைய கடமைங்க. அது செய்யாட்டினா அல்லாஹ் தாலா நம்ம நரகத்துல ஓட்டுவாங்க. இப்பவே உன்னை நரகத்துல தானே போடுவேன். அது எப்படி செய்யாட்டினா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு செய் அப்படின்னோம்னா இப்ப அந்த மாதிரி ஆணுக்கு சுக்கிலமும் பெண்ணுக்கு சுரோனிதமும் வெளியாகி அடக்கமாகிறவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வபாத்துன்னு சொல்ல மாட்டாங்க, மவுத்தும்பாங்க. வபாத்துங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது உள்ளேயே அடங்குறவங்களுக்கு பேருதே வபாத். அது இஸ்லாத்துல சொல்றது. இப்ப நம்ம நல்லடக்கம்ங்கிறோம், இங்க சாவுங்கிறோம் வெளியில. இந்த சாவுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாரி சாகுறது. நல்லடக்கங்கிறது தன்னுடைய ஜீவன் தனக்குள்ளேயே இருந்துக்கிறது. அந்த தனக்குள்ளேயே இருக்க போகும்போது என்னன்னா அந்த தேகம் கொஞ்சம் சூடாவே இருக்கும். இப்ப மெய்வழி சபையில சேர்ந்தவங்க நன்மனத்தில் இன்னொரு சம்பவம் சொல்றேன். அதாவது தெய்வம் இருக்க போகும்போதே இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. இன்னைக்கே அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 மாசம் இருக்குமா, ஆலங்குளத்திலிருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அப்ப சந்திரனா இருக்காரு. அப்ப எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் 12 மணிக்கு அடக்காகிறாங்க. அடுத்த நாள் 8:30 மணிக்கு வருது. இந்த பிம்பம் எங்க மெய்வெளி சாலை வேத ஓது பாடசாலைக்கு வருது. வந்த உடனே எப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் எங்க தலைவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோன் பண்ணி முத்து நீங்க வந்துருங்க, இந்த மாதிரி இது பண்ணுவோம் அப்படின்னு. சரின்னு சொல்லி நான் போயிட்டேன். போன உடனே எப்படின்னு கேட்டீங்கன்னா படித்தோம், வேத நூல் படித்தோம், எல்லாம் படித்து முடிச்ச உடனே இந்த மாதிரி தீர்த்தம் கொடுத்தாங்க, அவங்க குடிச்சாங்க. இது நிஜ உண்மை. நான் பக்கத்துல உட்காந்து படிக்கிறப்ப நாள் சேர்த்தவங்க அடுத்த நாள் வரைக்கும் பக்கத்துல உட்காந்து ஒரு பூ கிடையாது, ஊதுபத்தி கிடையாது. இப்ப ஊதுபத்தி பூவெல்லாம் ஏன் போடுறாங்க? அந்த நாத்தம், அந்த நாத்தத்தை மாத்துறதுக்கு. ஏன்னா அவன் நித்தியனா சாகல, அனுத்தியனா செத்து, அதுக்காகத்தான் அதை மாத்துறதுக்கு பூ. அதனாலதான் தெய்வம் என்ன சொல்லிருக்காங்க, அடக்கமாயிட்டா பத்தி கொளுத்த கூடாது, மாலை போடக்கூடாது. ஏன்? அந்த பூவாசத்தை மனம் இந்த நாத்தத்தை மறைக்கிறதுக்கு அவை செய்யறாங்க. 2வது நாடி கட்டு கட்டிடுறாங்க. இப்ப தெய்வ பிள்ளைகள் யாராவது தெய்வத்தை பத்தி அறிஞ்சு வந்தவங்களுக்கு யாருக்காவது நாடி கட்டு கட்டியிருக்காங்கன்னா இது வரைக்கும் கிடையாது. புன்புருவலாத்தே இருக்கும். அந்த பிம்பம்லாம் நீங்க பார்க்கணும். பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சு, யாருக்கோ விதி வந்துச்சுன்னு சொல்லி இருக்கக்கூடாது. இப்ப என்னை கேட்ட நான் என்ன சொல்றேன், கிளச்சபைக்கு வர்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட், நமது பிறவியர்கள் அடக்கமாயிட்டாங்கன்னா நீங்க அங்கே போய் இருந்து பார்க்கணும். இருந்து பார்த்தா தான் அதனுடைய உன்னதம் உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்களா சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு என்ன மாதிரியில சொல்லிட்டு போயிடுவாங்க, வேலையே பாருல அப்படி உங்க ஊர் பேச்சுல. ஆனா நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா தான் சரி அவங்க சொல்றது உண்மைதான், அவங்க சொல்றது உண்மைதான் அப்படிங்கக்கூடிய ஒரு நிஜம் உங்களுக்கு புரியும். ஆகவே என்னன்னு கேட்டீங்கன்னா சபைக்கு வாங்க, அதுக்காக வர வேணாம்னு சொல்ல, அதை காட்டிலும் நமது ஜீவ பெரிய இப்ப நம்ம ஒருத்தவங்க ஆசாரி இருந்தாங்களா, அவங்க இல்லண்டா தமிழ் செல்வி அவங்க பேரு, அவங்க சம்சாரம் பேரு அங்க. ஆமா, அவங்க கொண்டு வந்திருந்தாங்கல்ல அங்க சாலையில, நம்ம மெய்வெளி இதுல இதெல்லாம் அடக்கம் பண்ணோம். அப்ப நான் தான் இருந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க காலையில பௌர்ச்சத்துல இருந்து எல்லாமே நீங்கெல்லாம் வந்திருந்தீங்கல்ல, நீங்கெல்லாம் வந்திருந்தீங்க. நான் சொல்றவங்களை தெரியுதா இல்லையா? ஆமா, மணிமாரி முத்து ஆசாரி அவங்களுடைய சம்சாரம் அடக்கமாகி கொண்டு வந்தாங்க. அவ்வளவு நல்லா மேனி நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேன். நான் பக்கத்துல உட்கார்ந்து நான் தான் படிச்சு இது பண்ண போகும்போது, ஆனா அவங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் சபையினுடைய ஈடுபாடு இல்லாதவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு அவங்க எல்லாம் வெளியில நின்று எப்படியே எட்டி எட்டி பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புதுசா தெரியுது, என்னடா ஒப்பாரிய வைப்பாங்கன்னு இது கண்டான், கடைசியில இவங்க என்னடா பாட்டா படிச்சுக்கிட்டு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. அது அந்த ஆச்சரியத்துக்கு தானே தெய்வம் நம்மளையில இதெல்லாம் உண்டு பண்ணி இருக்கிறாங்க. இப்ப ஒரு இறந்த வீட்டுல பாத்தீங்கன்னா, மெய்வெளி வீட்டுல ஒரு அடக்கமான வீட்டுல பாத்தீங்கன்னா அழுகு குரல் எங்கேயாவது இருக்கா? அழுகுரல் இருக்கவே செய்யாது.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பீத்த உடலை விட்டுட்டு அவங்க வந்து தேக உடல் போயிட்டாங்க. அவங்க சொந்த நாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்ப நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா வெளி உலகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கும், ஐயோ அப்பா ஏன்னு தலை போய். இதுல நான் கடை வச்சிருந்தேன் நரிமேடி ஏரியாவில், செல்லூர் ஏரியாவில் அடிக்கடி வந்து இந்த கேதம் நடக்கும். டீ கடையில பூரா பஸ் விட்டு இறங்கி நல்லா டீ வடை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா தலையெல்லாம் சீவி வச்சிருப்பாங்க. கேத வீடு எங்கனுக்குள்ள இருக்குன்னு கேட்டோம்னா இந்த சந்துதே இருக்குன்னா அப்பவே பூரா சடையை பிரிப்பாங்க. பொம்பளைய பிரிச்சு விட்டுட்டு ரோட்ல போகும்போதே என்னென்னமோ டைலாக் சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இல்ல இல்ல தன்னால வருதுன்னு இல்ல, அவங்க தன்னால வருதுன்னா பஸ்ல இருக்கும் போதே வரணும். பஸ்ஸை விட்டு இறங்கி டீ வடை அம்புட்டையும் சாப்பிட்டு எல்லாம் தின்னுட்டு கேட்கறாங்க, இந்த இன்னொரு வீடு எங்கனுக்குள்ளங்க இருக்குன்னா எங்க இப்படி நேர போங்க அந்த சந்தில இருக்குன்னு நம்ம சொல்றோமா? அது வரைக்கும் சொந்த கதையே பேசிட்டு போவா. அங்கனுக்குள்ள ஓனோட சடையா ஊத்து போட்டுட்டு அது எப்படி அந்த அழுக வருது? சிவாஜி கணேசன் கூட துவத்து போயிருக்காங்க இன்னைக்கு கேட்டா. அந்த அளவுக்கு வந்து அழுதுகிட்டு ஒப்பாரி வைக்கிறத பார்க்கட்டும். என்னடா இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரான்னு பார்த்தா, ஒப்பாரிலாம் வச்சு முடிச்சுட்டு அந்த அம்மா மறுபடியும் ரிட்டர்ன் வர போகும்போது என் கடை விளையாட்டே இருந்துச்சு. ஏமா இங்க வாங்கம்மா அப்படின்னு, இந்த ஊர் அப்படின்னாங்க. அங்கனுக்குள்ள வரும்போது நல்லா தானே வந்தீங்கம்மா, ஏமா இப்படி அழுகுறீங்க அப்படின்னு. நீங்க அப்பா பாத்தியலோ வரும்போது பாத்தியலோ வரும்போதே அப்படின்னாங்க. ஆமாம்மா பார்த்துட்டு நான் தான் உங்களுக்கு அட்ரஸ் சொன்னேன், அதனாலதான் கேட்கறேன்னு. எங்க கேத வீட்டு அழுகாம போகணும்னா பங்காளியில என்ன நினைப்பா எங்களை பத்தி? அவ வந்து கல்லு கண்டுட்டு அங்க உட்காந்துட்டு போறா. இவெல்லாம் ஒரு மனுஷியா? வை வாங்கி கொடுக்கறதுக்கே நீங்க திட்டம் போடுறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் உலகத்துல வந்து ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு ஆக்சினாத்தே நடந்துகிட்டு இருக்கு. உண்மையான பாசம் இல்லை. இப்ப இறந்து போனவர் ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கட்டும், ஆணு பெண் அவங்க புருஷ முட்டாட்டியா இருக்க போகும்போது எப்படி இருந்திருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா செத்து போயிட்ட உடனே அப்படி இப்படிம்பாங்க. கடைசியில கொண்டு எரிச்சிட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த காசுகளை எங்களுக்குள்ள வச்சிருக்கானே தெரியலையா, சொல்லாம செத்து போயிட்டா அப்படின்னு ரெண்டு கெட்ட வார்த்தைகளையும் சொல்லி போட்டு வேற பேசுவாங்க. மதுரையில ரொம்ப பேசுவாங்க. அதே மாதிரி புருஷன் தேய்ச்சி போயிட்டான்னு வச்சுங்க, இவன் இந்த கல்ச்சரல் உணவே எங்கனுக்குள்ள வச்சுட்டு செத்து போட்டான்னு தெரியல. அந்த பத்திரம் இங்க இருக்கு, இந்த பத்திரம் இதைத்தான் கேட்கிறாங்களே ஒழிய வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது உலக நடப்பு. அந்த உலக நடப்பை இல்லாமலே மாத்தி நம்மளை எல்லாம் நித்திய பேரின்ப வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் தெய்வம் வந்து இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவங்கள்ட்ட நம்ம சேராம இருந்தோம்னா நம்மளும் அந்த கதியில தான் இருப்போம். உண்டா இல்லையா? இதை சொல்லி தரதுக்கு யாரு இருக்கா? யாரு இல்லை. இந்த உலகத்துல சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை. நம்ம பெருமான தவிர வேறு யாருக்குமே இதை சொல்றதுக்கு கூறல. எவ்வளவு ஞானிகள்லாம் வந்தாலும் இதை பத்தி அவங்க விவரிச்சு சொல்ல. அவங்கவுங்களா இது பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்கவுங்க நல்லடக்க ஆக்கிட்டாங்க. ஆனா நம்ம தெய்வம் தான். இப்ப எங்க இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா நபிகள் நாயகத்துக்கு 3 சீடர்கள் தான் இருந்ததாக சொல்றாங்க. இயேசு பெருமானுக்கு 12 சீடர்கள் தான் இருந்ததாக சொல்றாங்க. ஆனா நம்ம குருபிரானுக்கு 5049 சீடர்கள் ஆணும் பெண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. அந்த 5049 சீடர்களும் இன்னைக்கு சந்ததிகள் பேரை பேத்தின்னு சொல்லி வரப்போகும்போது 5 லட்சத்தை தாண்டிடுச்சு. சாலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு அங்க இடம் இல்ல, பூரா வெளிச்சாலையில வீடை வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. காரணம் எல்லாருக்குமே இடம் காணாது. சாலைக்குள்ள நீங்க தெய்வம் இருக்க போகும்போது சொன்னாங்க, இந்த வேலைக்குள்ளதாடா நம்ம எல்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல குடிசை போட்டு இருக்கும். ஆனா குடிசை போட்டு இருந்தாலும் இங்க சாலையில் உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா வெளியில வந்து இது நல்ல ஒரு வசதியான வீடா கட்டி, ஏன்னா மெயினா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கால்வழி தொந்தரவு வந்துருது. அதனால காட்டுக்கு போறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறதுக்காகவே வெளிச்சாலைக்கு வந்து போறாங்க. அதுவே உண்மை. வேற எந்த காரணம் வடக்கத்துக்கெல்லாம் தவறாம வந்துடுறாங்க, அரவலக்கத்துக்கு வந்துடுறாங்க. அரவலத்துக்கு வர போகும்போது 7 சொத்து எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா அதுல சுத்த முடியாம ஒரு சொத்து 2 சொத்துலயே உட்கார்ற ஆளுகள் இருக்கத்தையும் செய்யறாங்க. காரணம் வயதினுடைய மூப்பு. வேற அவங்கள நான் குறை சொல்லல, ஏன்னா அவங்களால முடிஞ்சுன்னா செய்வாங்க. அன்னைக்கு ஆண்டவங்க இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் போகும்போது இடிச்சுக்கிட்டே போவோம், தள்ளி விட்டுருவாங்க. நானா மூலமந்திரத்தை சொல்லிட்டே போகணும், என்ன இப்படி தள்ளி விடுறாங்க, சரி அவங்க போட்டு பார்த்தா அடுத்த ஆள் வந்து தள்ளி விட்டுரும். அவ்வளவு ஒரு வேகமா வந்து அந்த இதுல இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அரவலம் சுத்துறது இந்த ஐயப்பன்கிட்ட கேட்டா தெரியும். இன்னைக்கு சாதாரண இடத்துல எவ்வளவு ஒரு 15 பேர் இருப்பாங்களா அரவலம் சுத்துறதுக்கு? இந்த திருவிழா நேரத்துல வேணா ஒரு 35-40 பேர் இருக்காங்க.
அவ்வளவுதான். ஏன்னா மெய்வெளியில வந்து இருக்கிறவங்க பூராவுமே இந்த காசாய தலப்பா வாங்கினவங்க பூராவுமே அடக்கமாக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப குறையத்தையும் செய்யும். வெண்தலப்பாவே இன்னைக்கு அதிகமா இருக்கு. இப்ப நம்ம பெருமானவது மகன் வந்தவொடனே திருமாலியிலிருந்து வந்த உடனே என்னன்னு அதி பாப்பாக பார்த்துட்டு காசாய தலப்பாவை காட்டி வெள்ளை தலப்பாதான்ப்பா நிறையா தெரியுதுன்னு சொல்லி அவங்க போய் இங்கே உட்காருவாங்க. ஏன்னா இன்னைக்கு அதான், ஏன்னா இன்னைக்கு நமக்கு காசாயம் தர்றதுக்கு ஆள், உபதேசம் தர்றதுக்கு ஆள், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தெய்வ நூல்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவே நமக்கு வேற எதுவுமே கிடையாது. அதையே படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தெய்வத்தோட தெய்வமா நம்ம ஒட்டிடலாம். ஒட்ட முடியாம இல்லை. என்னடா இதை படிச்சு என்ன அப்ப மற்ற வேதத்தையும் இதையும் படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்காதீங்க. மற்ற வேதத்துல வந்து உயிர் இல்லை, நம்ம 4 நூல்கள்லையும் உயிர் இருக்கு. இது உண்மைதான். அதாவது மனிதனாக பிறந்து விட்டால் வாழ்க்கையில் சுகதுக்கங்களும் துன்பங்களும் சுழண்டு சுழண்டு வந்து கொண்டே இருக்கும். சுகங்களின் மகிழ்ச்சியை அடையும். நாம் துக்கங்கள் போது துக்கப்படுற போது வருத்தம் அடைகிறோம். மகிழ்ச்சி துன்பம் அனுபவ சுகத்தை தருகிறது. இது மனித வாழ்க்கைக்கு தவிர்க்க முடியாதது. ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. பிறந்து முடிச்ச உடனே எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அது இறந்து போன உடனே அழுது கூப்பாடு போடுது. அப்ப அந்த நேரத்துல புத்த பகவான் அங்கிட்ட இருந்து வர்றாங்க. என்ன வர்றாங்கன்னாக்க, சாமியை இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சு, இந்த மாதிரி இறந்து போச்சு, இதுக்கு வந்து மீட்பு தர்றதுக்கு உங்கள்கிட்ட வழி இல்லையான்னு. என்னால வழி இருக்குமா, நான் ஒண்ணு சொல்றேன், அதை செஞ்சுனா உனக்கு உன் குழந்தைய நான் மீட்டு தாரேன்னு சொல்றாங்க. சொல்லுங்க சாமி, நீங்க எதை சொன்னாலும் நான் வந்து செய்யறேன், என் குழந்தைக்காக எதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னோன்னா அவர் என்ன சொன்னாரு, இந்த ஊர்ல சாவே இல்லாத ஒரு வீட்டுல போய் கொஞ்சம் போல கடுகு வாங்கிட்டோமா, அதை வச்சு நான் இதை மந்திரிச்சு இந்த குழந்தைய நான் வந்து உனக்கு தந்துடுறேன். இப்ப நம்ம மாதிரி ஆளா இருந்தா நினைப்போம், அந்த அம்மா புள்ளைய பறி கொடுத்ததுனால சரி அவர் சொல்லிட்டாரு வாங்கிட்டு வந்துருன்னு அப்படின்னு ஃபாஸ்டா போகுது. ஒவ்வொரு வீடா கேட்குது. கேட்டு பார்த்தா எல்லாரும் வீட்லயும் சாவு இருக்கு. எந்த வீட்டுல சாவு இல்லாத வீடு இருக்கு சொல்லுங்க அப்போ? சாவு இல்லாத வீடு இருக்கா? ஆஹா, இவர் நம்மளை பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டாரு உலகன்னு திரும்பி சோர்ந்து வந்துச்சு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த வலிய வரிய உடனே புத்த பகவான், அம்மா நீ ஒரு காரியம் செய்தால் உன்னுடைய குழந்தையை உயிர்ப்பிக்க செய்கிறேன் என்று கடைசியில சொன்னாரு. ஐயா, எந்த வீட்டிலையும் கூட சாவு இல்லாம இல்லை, எல்லோருடைய வீட்டிலும் இது நடக்கிறது, உன் வாழ்விலும் நடந்து விட்டது, இது நிஜம். அம்மா நீ ஆறுதல் கொள்ள வேண்டும் என்று மனதை சாந்தப்படுத்தி அனுப்பி வைத்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வீட்டுல இருக்குமா, ஓ வீட்டுல மட்டும் இந்த பிரச்சனை. இப்ப சாதாரண நம்ம மக்கள் மட்டும் இல்ல, வெளி உலகத்தில் உள்ள மக்கள் பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட கோயில்கிட்ட போவாங்க. கோயிலுக்கு போய் என்ன சொல்றாங்க தெரியுமா, என் மகனுக்கு வந்து சீட்டு கிடைக்கணும், எம்பிபி சீட்டு கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், அவங்க அவங்களுக்கு வேணுங்கிறத பூரா வேண்டுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கோரிக்கைக்கு மேல கோரிக்கை வைக்கிறதே நம்ம மனித இனம். யாரு கோரிக்கை வைக்காம இருக்க முடியுமா சொல்லுங்க அப்போ? கோரிக்கை வைக்காம இப்ப நம்ம சாமிகிட்ட போய் கேட்கறோம்னா, கோரிக்கை வைக்கிறோம்னா என்ன கேட்கிறான், எனக்கு முதல்ல பண காசை கொடு. பண காசு சம்பாதிக்கிறதுக்கா சாமி வந்தாரு? அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன கேட்கறாங்க, எனக்கு பண காசு கொடு, எனக்கு இது அதை கொடு, இதை கொடு அப்படின்னு சொல்லித்தான் கேட்கறாங்க. அப்படி கேட்கக்கூடாதுன்னு நம்ம தெய்வம் சொல்லிக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த சாவுடைய நேரத்தில் யமன் கை போகாம உங்ககிட்டயே வரும் தெய்வமேன்னு சொல்லி நேர்ந்துக்கிறான்னு சொல்லித்தான் கேட்பாங்களே ஒழிய, போய் எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா கொடுங்க, 5000 ரூபா கொடுங்க, 10,000 ரூபா கொடுங்க, லட்சம் ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்க சொல்லலை. ஏன்னா அது பூரா அழிஞ்சு போறது. நமக்கு அழியாது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ஒரு இதுதான். இதுக்குத்தே நம்ம கேட்கணுமே ஒழிய அதை விட்டு பணம் கொடு காசு கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த பணத்தையும் காசையும் வாங்கி கடைசியில என்ன உண்டு போற. இன்னைக்கு எவ்வளவோ பெரிய பெரிய கோடீஸ்வரங்க எல்லாமே இறந்ததை நம்ம பார்த்திருக்கோம். யாராவது ஒரு ரூபா காசை எடுத்துட்டு போயிருக்காங்களா? ஒண்ணு இல்லை. இந்த ஹிந்துக்கள்ல நெத்தியில ஒரு பொட்டுல காசு வைப்பாங்க, அதையும் சுடுகாட்டு கொண்டு வரும்போது அதை எடுத்துக்குவேன், வெட்டியா எடுத்துக்குவேன். அப்ப
அப்ப ஏன் அதுக்கு போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அலையாம இறை வழிபாடுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆமா இதை சொன்னோம்னா என் புள்ள ஊட்டியில கட்டி கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், வீடு வாங்கணும், அங்கே வாங்கணும், இந்த பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பெரிய நெக்லஸா போட்டுருக்காங்க, அதை காட்டிலும் பெருசா வாங்கணும், இந்த ஒரு எண்ணம் வந்துகிட்டு தான் இவங்களை கொண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா தீய செயலில் கொண்டு இறக்கி விடுது. ஒரு மனிதன் நல்லவன், அவனை தீய செயலுக்கு கொண்டு போடுறது என்னன்னா இந்த பழிபாதக செயல் தான். தீய செயலுக்கு கொண்டு விடக்கூடாது. நம்ம அந்த நேரத்துல வந்து சரியா நம்ம ஒரு மூல மந்திரத்தை சொல்லிட்டு இது பண்ணிட்டு ஏதாவது நமக்கு ஒரு சபலம் வரதே செய்யும். நம்மளும் மனித பிறவிகள் தான், சபலம் வராதவங்க யாருமே கிடையாது. வந்துச்சா டக்குன்னு ஒரு மூல மந்திரத்தை சொல்லிடணும், ஒரு தோத்திரத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச தோத்திரம் என்னத்தையாவது ஒண்ணு படிங்க. படிச்சிட்டீங்கன்னா அப்ப அந்த சிந்தனை இருந்து கொஞ்சம் மாறுவீங்க. கடுமையான ஒரு பிரச்சனைகள்ல இருக்க போகும்போது கூட, இப்ப நாங்க காலையில வரப்போகும்போது நானும் காவியனாவும் வந்தோம். எப்பவும் வர்ற பஸ் கரெக்டா வரும். நான் அப்பவே சொன்னேன்ல, வரல தெய்வமே என்ன இது உங்க சோதனையா, நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரி அப்படின்னு நான் தெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டேன். அப்புறம் திருப்பதியில இருந்து ஒரு வண்டி வந்துச்சு 5 மணிக்கு, அதுல ஏறணும். கரெக்டா என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க நேரமோ காலமோ என்னமோ அதுல வண்டியில உள்ளவன் பூரா இறங்கிட்டேன். மதுரையிலே இறங்கிட்டேன். மதுரையில ஒரு பஸ் கூட்டம் இருந்துச்சு, அது ஊரா ஏறி வந்துட்டோம்னு வைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி உதவிகளுக்கு செய்யலாம், பணம் கொடு காசு கொடுன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதாவது மகாபாரதத்துல பீஷ்மரிடம் தர்மபுத்திரன் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறான்னா, பிதாமகனே, ஒருவருக்கு பொருள் நஷ்டமாகிறது அல்லது மிகுந்த பிரியத்துடன் இருக்கும் அவன் மனைவியோ மகனோ தாயோ தந்தையோ மரணமடையும் போது உண்டாகும் சோகத்திற்கு அதை போக்க வழியை செய்வீர்களாக என்று கேட்டார். பீஷ்மர் இதற்கு தர்மபுத்திரன்ட்ட நேரடியா பயிர் சொல்லல. அவரும் ஒரு கதையை சொல்லியிருக்கார். அவர் என்னோட சேர்ந்தவராக இருப்பார் உலக்கு. சோனாதி மன்னன் தன் ஒரே புத்திரனை இழந்து மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்திருந்தார். அப்போது அரண்மனைக்கு வந்திருந்த அவர் நண்பர் சில அறிவுரைகளை கூறினார். அரசே, இவ்வுலகில் மனிதன் செய்யும் செயல்களுக்கும் கர்மங்களுக்கும் தகுந்தபடி சுகதுக்கங்களை அடைகிறார். கடலில் அவர்களுக்கு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கடல்ல பல சிறிய பெரிய மரக்கட்டைகள் மிதக்கிறது. அதாவது இறந்து போயிட்டான்னு சொல்றதுக்கு அவர் என்ன வியாக்கியானம் கொடுக்குறாருன்னா, இப்ப கடல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவோ மரக்கட்டை மிதந்துகிட்டு இருக்கு. ஒரு அலை வர போகும்போது 2 மரக்கட்டையும் சேர்ந்து வருது. திருப்பி ஒரு அலை வர போகும்போது பாத்தீங்கன்னா அந்த 2 மரக்கட்டையும் தனித்தனியா போயிடும். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அடிக்கடி இந்த செயல் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கடலில் அங்கங்கு சுகதுக்கங்களை அடைகிறான். கடலில் பல சிறிய பெரிய மரக்கட்டைகள் மிதக்கின்றன. ஒரு அலையில் வேகத்தில் 2 கட்டைகளை ஒன்று சேர்கின்றன, சிறிது தூரம் சேர்ந்து செல்கின்றன. இன்னொரு அலை வரும்போது அந்த வேகத்தில் 2ம் பிரிந்து தனித்தனியே போகின்றன. அதே போல்தான் உயிர்களின் சேர்க்கையும் பிரிவும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உயிர் சேர்க்கை என்ன இருக்குன்னா இந்த மாதிரிதான். இதை அதுக்குத்தான் ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. சேர்வதும் பிரிவதும் இயற்கை, இதற்கு துக்கப்படக்கூடாது. அவன் உன்னை அறியவில்லை, நீ அவனை அறியவில்லை. நீ ஏன் சோகப்படுகிறாய்? மனிதனுக்கு சுகமும் துக்கமும் தேர் உருளையை போன்று. தேர் ஒரே சீரா இருக்காது. தேர் உருளை என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்திக்கிட்டு தானே வரும். சுத்திக்கிட்டு வந்தா தானே அது சுத்த முடியும். சுத்தாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சக்கரம் கிடையாது. அது போலத்தான் தேர் உருளை போல சுற்றி சுற்றி வருகிறது. வாழ்நாள் முழுவதும் சுகம் மட்டுமே அடையும் மனிதன் எவனுமே இல்லை. யாராவது சொல்லுங்க, வாழ்நாள் பூராவும் சுகத்தை மட்டுமே நான் அணிவிக்கிற மனுஷன்னு எவனையாவது ஒரு ஆளை காமிங்க. யாருமே கிடையாது. அவனுக்குள்ள 1000 குழப்பம் இருக்கும், சோகம் இருக்கும். ஆனா வெளியில நடிச்சுக்கிறவாங்க. இதுதான் உண்மை. எல்லாருக்கும் ஏன்னா இந்த உயிர் இந்த உடல்ல இருக்கத்தையும் சோகமும் இருக்கும், துக்கமும் இருக்கத்தே செய்யும். அது போன்று துக்கமே அனுபவிப்பன் எவனும் இல்லை. வெறும் காலம் பூராமே நான் துக்கத்திலேயே இருக்கிறேன்னு சொல்லி எவனாவது இருக்கானா? இருக்கவே மாட்டான். துக்கத்துல இருப்பான், ஒரு 10 நாள் 15 நாள் இருப்பான். அவனுக்கு ஒரு நல்வழி வந்துடும். ஏன்னா இறைவன் படித்தவன் இல்ல, முட்டாள் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இறைவன் எல்லாருக்குமே படி கொடுக்கிறவன். கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும்
படி அளப்பான் பகவான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒருத்தருக்கு கஷ்டத்தையா கொடுத்து விட்டு ஒருத்தருக்கு வந்து செல்வத்தையா கொடுக்க மாட்டேன், அவனுக்கும் பறிப்பேன் இவனுக்கும் மேன்மையாக்குவேன். இது நம்ம வயசுலயே பார்த்துருப்போம். சில ஊர்கள்ல ரொம்ப ஒண்ணுமில்லாம இருப்பாங்க, பாத்தீங்கன்னாக்க கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னாக்கா அவன் கொஞ்சம் வசதியா இருப்பான். ஆனா வசதியானவன் வந்து தாழ்ந்து போறதை நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா இதுவே தேர்ச்சக்கர மாதிரி சுற்றிட்டு வர்றத. ஏன்னா அது நிரந்தரம் இல்ல, அழிபொருள் தானே. அது எப்படி நிரந்தரம் ஆகும்? அதே நம்ம கொண்டு போறோம். எத்தனை கோடி வச்சிருந்தாலும் என்ன நான் வெளியில சொல்லுவேன், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் இல்லாத ஒரே டிபார்ட்மெண்ட் யமதர்மராஜாதாயா அப்படின்னு. கரெக்டா சொன்னீங்கப்பா. எப்படினாப்புல என்ன அப்படின்னுட்டா, இன்னைக்கு யமதர்மன்ட்ட வந்து லஞ்சம் தாரேன்னு சொன்னோம்னாக்க நிறைய போய் உசுரோடதே இருப்பேன். அதுவே கோடிக்கணக்கில் வச்சிருக்கேன். ஒரு 100 கோடி தாரே, 200 கோடி தாரே, இதை வச்சுக்க அப்படின்ட்டு. இப்ப ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன், உங்கள்கிட்ட கூட சொன்னேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, யமதர்மன் அவனுக்கு வந்து அந்த டேட்டை கொடுத்துருக்காப்புல, கதவை தட்டுறாரு. தட்டின உடனே என்ன சாமி அப்படின்னு கேட்கிறாப்புல, இந்த மாதிரி உன்னை இன்னைக்கு உயிரோட எடுக்க வந்திருக்கேன், உனக்கு இன்னைக்கு கடைசி தேதி ஆகி போச்சு அப்படின்றாப்புல. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நான் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு வந்து அன்னதானம் கொடுக்கலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்க இன்னைக்குன்னு வந்து கேட்கறீங்களே, சாயங்காலம் பேசிக்கிறோம் இதை பத்தி, நீங்களும் மதிய உணவுல வந்து கலந்துக்குங்கன்னு சொல்றாப்புல. யார? யமதர்மன்ட்ட. யமதர்மன் பாக்குறாரு, அங்க அண்டா உண்டாவெல்லாம் இருக்க போகும்போது நல்ல நல்ல இதெல்லாம் போடுறாங்க. சரியப்பா நான் மத்தியானம் வந்துடுறேன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிருக்கான், நம்மளை தானே உயிர் எடுக்க வந்திருக்காரியமே, பேசாம அந்த சாப்பாடுகளை என்கிட்ட குரான்னு சொல்லிட்டு அந்த சாம்பார் கூட்டு பொரியல் இதுல பூராவும் மயக்க மருந்து கலந்துட்டேன், கலந்து யமனுக்கு கொடுத்துட்டேன். எவன் திண்டு விட்டீரன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ரொம்ப தூக்கத்துல, அவருக்கு பாசக்கயிறு ஒரு பக்கம் கிடக்கு, அது கிடக்கு இது கிடக்கு, இப்படி தூக்கிட்டு இருக்காரு. இவன் பார்த்தேன் அந்த ஏடு இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்தேன், இவன் பேருதே முதல் இருக்கு. ஆஹா நம்ம பேர் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து கடைசியில வச்சு விட்டேன். இவன் ஒழுங்கா இருந்திருக்கான். அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாயங்காலம் எந்திரிச்சார். எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஏப்பா நான் திண்ட மயக்கத்துல தூங்கிட்டேன், உனக்கு மிகவும் நன்றி, ஆனா நீ எனக்கு இவ்வளவு தூரம் நீ வந்து உணவு அருந்ததுனால நான் ஒரு காரியம் பண்ண போறேன், ஓலைய வந்து கடைசியில வைக்க போறேன், கடைசியில இருந்தே வர போறேன். இவனுக்கு வைத்தாத விஷயம், அது ஒழுங்கா மேலாப்பிலேயே இருந்திருக்கலாம். நம்ம தூக்கி கடைசியில தூக்கி வச்சு கடைசியில அவனுக்கு தான் அன்னைக்கு மறுபடியும் அவனுக்கு தான் வருது. ஒழுங்கா இருந்திருக்கலாம்ல. விதி, அந்த விதி கடைசியில என்னன்னு கேட்டீங்கன்னா, யமன்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இவன் ஒழுங்கா அந்த ஓலையை மேலாப்ப 2 மணிக்கு வச்சு அவர் சொன்னாரு, நீ எனக்கு வந்து சிறந்த உணவு அளிச்சிருக்க, அதனால நான் இந்த இதை திருப்பி இதுல இருந்து நான் எடுக்கிறப்பா, இதை எடுக்கிறப்பான்னு சொன்ன உடனே இவன் இதைத்தான் தூக்கி கடைசியில் வச்சிருக்கான்ல, அப்ப எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிரும். இருக்காட்டாயா? முடிஞ்சுச்சா? இன்னொரு 5 நிமிஷம். அதுபோல துக்கமே அனுபவிப்பான் எவனும் இல்லை. ஏன் சோகப்படுகிறாய்? சுகத்திற்கும் துக்கத்திற்கும் தேகத்திற்கு இருப்பிடம் அதுவே. உள்ளே இருக்கும் ஜீவ சரீரத்துடன் சேர்ந்து எந்த செயலையும் செய்கிறானோ அந்த செயலின் பயனை சரீரத்தை எடுத்து அனுபவிக்கிறது. உலகம் யாவும் பிறப்பு என்ற சக்கரத்தில் பற்று எந்த காரணத்தால் அறியாமையால் முழுதும் ஆக்கிரமப்பட்டு துன்பத்தில் உழல்கிறது. மனிதன் தன் மனைவி மக்களுக்காக என்று காரணம் சொல்ல தெரியாத தகாத செயல்கள் மூலம் பாவங்களை சேர்க்கிறார். அவன் செயலில் பலன்கள் அவனை மட்டும்தான் பாதிக்கும், மனைவி மக்களுக்கு அல்ல என்பதை உரைத்தும் யாருக்காகவும் தர்ம வழியில் நின்று விலகக்கூடாது, விலகினால் மீளா துயரங்களில் மூழ்கும்படி செய்யும். புத்தியுள்ளவன் சாஸ்திரங்களை கேட்க விருப்பம் உள்ளவன், அகங்காரம் அற்றவனாக அடக்கமுள்ளவனாக இந்திரியங்களை வென்றவன். இப்படிப்பட்ட மனித சோகம் தாக்குவதில்லை. ஆசை படத்துக்காக பல விஷயங்களுக்கு மனிதன் எதை விலக்கிக் கொள்கிறானோ அதுவே அவனுக்கு பூரண சுகத்தை கொடுக்கிறது. ஒருவனுக்கு தொடர்ந்து செல்லும் தன்மையுள்ள மனிதன் அந்த ஆசையினால் முடிவிலே நாசமடைகிறார். மனிதன் எப்பொழுதும் ஒன்றிலும் பயம் இல்லாமல் இருக்கிறானே, எப்பொழுதும் இவனை வேறு யாரும் பயப்படாமல் இருக்கிறார்களோ, எப்போதும் இவன் விருப்பு வெறுப்பு இன்றி யாரையும் பகைக்காமல் இருக்கிறானோ அப்போதுதான் இவன் பிரம்மத்தை காண்கிறான். சரி துக்கங்களையும் சிரமங்களையும் மாற்றிக் கொள்வதற்கு வழி இல்லையா என்று கேட்கும் போது
பெரியாழ்வார் என்ன சொல்றாருன்னா, சிரமம் வருகிற போது நெமினெடி ஜீவனாகிய தான் அந்த பெருமாளை நினைப்பேன். அவர் சொல்றாரு பெருமாள், நமக்குள்ள பெருமாள் எது இருக்காங்கல்ல, அதைத்தான் நினைக்கணும். ஒளியை கண்டால் இருட்டு வந்து விலகியது போல பெருமானின் நாமத்தை நம் மனதில் சொன்னவுடன் என் மனதில் இருக்கும் சிரமங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று இந்த கதையில் வருகிறது. நாம் நமது குலதெய்வமாகிய தெய்வத்தை நினைத்து, நமக்கு சிரமம் வராமல் இல்லை, நினைத்து மூலமந்திரம், தோத்திரம், டைம் இருந்தா ஆண்டவங்களுடைய பாடல்கள் நாம் படித்தோம் என்றால் எந்த கஷ்டமும் நமக்கு பெருமான் சாலை ஆண்டவர்கள் அருள் பாலிப்பார்கள். தினமொரு நேரம் என்ற திருமொழி அதனை கேட்டார், பணிவெல்லம் போவோம் பாவம் பறந்திடும் நிஜமோ சொன்னோ, கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும், துணிவுடன் கேட்டோர் உற்றர் தொலைந்தனர் பிறவிதானே. முத்தி பேருரை தொடரும். அண்ணா இன்னைக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுத்துருக்க, மிக நன்றி. மீண்டும் முத்தி போரினை தொடரும். நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.